எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக உருளைக்கிழங்கு ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். இது ஜீரா ஆலு. இதோட ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜீரா ஆலு செய்ய அகல பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. இந்த ரெசிபிக்கு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போடணும். அடுத்து 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 துண்டு இஞ்சியை தட்டி போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள், இதோட 2 டீஸ்பூன் மாங்காய் தூள். இது ஆம்ச்சூர் பவுடர்னு கடைகளில் கிடைக்கும். மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 4 காஞ்ச மிளகாய் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி பேனில் போடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இது செய்கிறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா மசாலா கருகிடும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா போடுறதுனால வாசனை ரொம்ப அருமையாக வருது. அடுத்து 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து மீடியம் சைஸ் துண்டுகளை கட் பண்ணி போடுறேன். கிழங்க ரொம்ப சாஃப்டாக வேக வைக்காதீங்க, இல்லைன்னா கிண்டுறப்போ மசிஞ்சிரும். உருளைக்கிழங்கு துண்டுகளை மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆயிடுச்சு. பேனை மூடி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. மசாலா வாசனை தூக்கலாக இருக்கு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சுவையான ஜீரா ஆலு இப்போ ரெடி. இது சிம்பிள் டிஷ், ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி. சூடாக சாப்பிடுங்க. சூப்பரான ஒரு ஜீரா ஆலு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இதில் நம்ம மசாலாஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டதுனால இதோட ஃப்ளேவர்ஸும் இந்த டேஸ்ட் எல்லாமே வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.